ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு தக்காளி வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தக்காளிகளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேகணும். மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து இது வந்து ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். தக்காளி வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய மேல் தோல்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம். இப்போ இந்த தோல்களெல்லாம் நீக்கினதுக்கு அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த தக்காளிகள் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி விழுதுகளை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சி அதை வந்து ஊற்றிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். இது வந்து வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கடைசியாக ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு மிளகாய்த்தூளெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம இன்னொரு பாத்திரம் வந்து வச்சுட்டு அதில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் கூட அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 20 பல் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் வெந்தயத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கக்கூடிய தக்காளி இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சா போதும். அவ்வளோதான், நமக்கு வந்து தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிரும். இது வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.